Chitra Social Talk. நீங்கள் அதிகமாக மீட்டு வாங்கி கொடுத்த தொகை அப்படின்னா எவ்வளோ? நம்ம ஏகேடிஆர்னு ஒரு இடம் இருக்குது தோரப்பாக்கத்தில், கல்ஃப் பெரிய இடம், பெரிய விஐபிலாம் வருவாங்க. அந்த இடத்துல தனசாகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு செக்யூரிட்டி கார்டு. அவருக்கு வந்து இந்த பேங்க் எல்லாம் லிங்க் ஆகலை. கொரோனா டைமில் வந்தார். எனக்கு பேங்க்லாம் லிங்க் பண்ணி அனுப்பிட்டேன். ஒரு 1,10,000 இருந்தது. கண்ணைநர் வீடு, விழுப்புரம் வீடு. விழுப்புரம் வந்து சொந்த வீடு. இங்கே கண்ணைநரில் வேலை செய்கிறதா ஹவுசிங் போர்டில் ஏதோ வாங்கியிருக்காப்புல. அவர் வந்து 1,10,000 நான் வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்துறேன். 98,000 எடுத்து கொடுத்துறேன். அப்புறம் ரெண்டாவது வந்து அவர் என்கிட்ட வரல. ஆனால் ஆல்ரெடி கேஒய்சி ப்ராப்பராக இருக்குதுல்ல, எடுத்துட்டார். நான் பெரும்பாலும் நடந்து தான் ட்ராவல் பண்ணுவேன். எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும், பைக் ஓட்ட தெரியாது. அதனால் உடனே அந்த நபரை போய் பார்க்க போனேன். அப்போ இல்லை அங்கே ஏகேடிஆர் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் பையிங் பண்ணாங்க, பர்ச்சேஸ் பண்ணாங்க. அது அடாப்டன்ஸ் வந்தது. அதை போய் பார்க்க போகும்போது இவரை பார்க்க போனேன். அது பார்த்தா டெட் ஆகிட்டாராம். 21/3/2023. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, விழுப்புரத்துக்கு வாரம் லீவ் விடுவாங்கள்ல, அப்போ போயிருக்காரு. மேல்மருவத்தூரில் அவர் வண்டி நிற்கும்ல, அப்போ வந்து அட்டாக்கு இறந்து விட்டார். அவர் இறந்த உடனே அந்த ஊர் மேல்மருவத்தூரில் போலீஸ்லாம் வந்து அவருடைய பாடியை இது பண்ணி அதுக்கு உண்டான டெட் ரிப்போர்ட்டு எல்லாம் போட்டு பாடியை அந்த ஃபோன்லாம் பண்ணி விழுப்புரத்தில் செஞ்சி பக்கத்தில் நல்லந்தாங்கல் பிற்றப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துக்கு போகும்போது அந்த வீட்டில் வந்து மணிமேல் ஒரு அம்மாக்குறாங்க, அவங்க ஒய்ஃபு, 2 பொண்ணு ஒரு பையன். அவர் இறந்துட்டாருன்னா நான் என்ன பண்ணேன், 1 வருஷம் கழித்து தான் போனேன். அந்த இல்லையா அந்த அப்பார்ட்மெண்ட் அங்கே போனதுனால இது ஒரு இது. அப்புறம் என்ன இல்லை அவர் இறந்துட்டா பண்ணாங்க, நல்ல மனுஷனாச்சே எப்படி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு நான் அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணேன். வாலண்டியாக போனேன் சார் நான். போட்டு என்னம்மா ஐயா தவிட்டாருமா, என்ன ஆமாப்பா தவிட்டாருன்னு. சரி நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ் போனீங்களான்னு போனப்பா. என்ன கொடுத்தாங்கன்னா இந்த பென்ஷன் 68,000 இருக்குது, அதை குத்து முடிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட சொல்லிக்கிறாங்க, உங்களுக்கு செத்து போனதுக்கு பணம் வரும், அது என்ன வரும் ஏதுன்னு உங்களுக்கு தெரியல, ஏதோ பணம் வரும், அது என்ன ஏது அவங்களுக்கு தெரியல. அவங்க கிராமத்தால் விவசாயிக்கு என்ன தெரியும். உடனே நான் சொன்னேன், என்னை வந்து பாருங்கள், நான் வந்து இப்போல அடையாரில் இருக்கேன், ஆல்ரெடி அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலன்னா கூட துரை தர்ஷன் ஒருத்தர் அவருக்கு தெரியும் நம்ம வீடு, வந்து பாருங்கன்னா வந்து பார்த்தாங்க. பார்த்த உடனே நான் இதெல்லாம் வச்சு அனுப்பிச்சிட்டேன். வச்சு அனுப்பிச்ச உடனே நம்ம தாமரை ஆஃபீஸ் தான் அனுப்பிச்சேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இது வராது பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஸ்டீல் போட்டு கொடுத்துறாங்க, நீங்கள் சொன்ன இது இங்கே வராதுன்னு சொல்லி ஸ்டீல் போட்டு கொடுத்துறாங்க. பிஎஃப் தொகை இல்லைன்ட்டு. ஆனால் நான் சொன்ன அந்த இன்சூரன்ஸ் பணம் இல்லைன்ட்டாங்க. எம்ப்ளாயரும் கேர் பண்ணல. எம்ப்ளாயருக்கு நான் அவர் அத்த வேலையை பார்ப்பார். இவங்க போய் 1 வருஷமாக அலைஞ்சிட்டு அதை 68,000 வாங்கினாங்க. சரி நான் சொன்னேன், இந்த பேங்க் புக் எடுத்துனாங்க, யூனியன் பேங்க்கு விழுப்புரம் பிரான்ச்சு எடுத்துன்னு வந்தாங்க. எல்லாம் கிளியர் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக நம்ம பார்க்கணும், நம்ம ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணி நம்ம எல்லாம் செக் பண்ணி பார்த்தா போட்டேன். நம்ம இதுக்கு போட்டேன், தாம்பரத்துக்கு லெட்டர் போட்டேன், வக்கீல் வச்சு போட்டேன், 2 வக்கீல் வச்சுருக்கேன் நான். அவர் வந்து சரி நீ எதாவது பண்ணிக்கப்பா, கையெழுத்து போடணுமா சொல்லு, கையெழுத்து போடணும்னு சொல்லுவார். கையெழுத்து போடணும் கரெக்டாக படித்து பார்த்துட்டு ஓகே கையெழுத்து போட்டு சரி பண்ணிக்கோ, நீ எதாவது சர்வீஸ் பண்ணுறது தெரிஞ்சு போச்சு, சரி நீ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இந்தமாரி இந்த அனுப்பணும் முடியாதுட்டாங்க சார், இந்த பணம் இல்லைன்ட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அதுக்கு உண்டான சர்க்குலர் என்கிட்ட இருக்குல்ல, அந்த சர்க்குலர் என்னென்ன அதை மினிமம் 12 மாதம் அழைச்சணும். அதுக்கும் இறந்து போகிற நபருக்கு பிஎஃப் உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் 12 மாதம் அழைச்சணும். 12 மாதம் கரெக்டாக இருக்கணும். ஒரு கம்பெனியாகலாம் 2 கம்பெனி, அது உங்கள் இஷ்டம். அதாவது மினிமம் இப்போ ஏ கம்பெனியில் ஒரு 3 மாதம், பி கம்பெனியில் ஒரு 3 மாதம், 12 மாதம் பணியாற்றி இருந்தால் மேற்கொண்டு இருந்தால் அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரின்னு ஒரு காப்பி வரும், பார்த்து சேவை வரலாறுன்னு சொல்லுவாங்க தமிழில். அதை பார்த்தா வரும். அது ஒரு 12 மந்த்துக்கு மேலே இருந்தால் பணம் வரும். அதுக்கப்புறம் வரலன்னு நான் உடனே எடுத்து பார்த்துட்டு நான் வந்து டெல்லிக்கு போயிட்டேன். வழக்கம் போல் லெட்ரு தான். இப்போ நம்ம நேரில் போனால் என்ன சார் சொல்லுவாங்க, நான் விஐபி உடனே உட்காருன்னு சொல்கிறதுக்கு. நான் 146 கோடி மக்கள், நானும் ஒரு நபர் தானே, என்கிட்ட பணங்குதா பதவிக்குதா ஒன்றும் கிடையாது, என்னையும் அப்படி தான் பார்ப்பாங்க. அதனால் நான் லெட்டர் எழுதி போட்டால் ஒரு அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுத்தா அந்த மனுக்கு ரிப்ளை வரணும்ல, அதுதான் அவங்க வேலை. இப்போ நான் நேரில் போய் அங்கோட ஃபோட்டோ எடுக்க போகிறேன், அவ்வளோ போய் வராங்க, அதில் நானும் ஒரு ஆள் கும்பலில் கோந்தா, புரியுங்களா, இது பதிவாயிடும். அதனால் நான் இந்த வக்கீல் சொன்னார், எதுவாக இருந்தாலும் பீடி போஸ்ட் அனுப்புங்க, ரீஸ்டர் போஸ்ட் அனுப்புங்கன்னு ஒரு வடிவில் சொன்னார், டிசைனில் சொன்னார் யூடியூப்பில். நான் பீடி போஸ்ட் அனுப்பிச்சா 18 ரூபா, ரீஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சா 24 ரூபா லோக்கலுக்கு. வெளியே அனுப்பிச்சா பீடி போஸ்ட் அதிகம், ரீஸ்டர் போஸ்ட் கம்மி. அதில் ஒரு 10 ரூபா மிச்சம், அவ்வளோ அந்த 10 ரூபா தான் நம்ம ஏதோ 4 பேப்பர் வாங்கலாம். அவருக்கு போய் கேட்டால் முடியாதுட்டாங்க தாம்பரத்தில். உடனே நான் தாம்பரம் போயில, டெல்லிக்கு போனேன். அதுக்கப்புறம் அந்த மேடம் கூப்பிட்டு, அந்த ஒய்ஃபை கூப்பிட்டு, நம்ம அவங்ககிட்ட இப்படி ஃபோன் பண்ணுவாங்க, இப்படிலாம் பேசணும்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு நான் போயிட்டேன். நான் திருப்பதி போயிட்டேன். சனிக்கிழமை பிரம்ம வீட்டில் ஃபோன் பண்ணுறாங்க 6 மணிக்கா,
சனிக்கிழமை 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா இது போல் 2,50,000 வந்துக்குது. அருமை. அது என்னன்னா எப்படி வந்ததுன்னா 2,50,000னா அவர் வாங்கினது 12,000 ரூபாய் சம்பளம். 12,000 ரூபாய் சம்பளம் 5,000 தான் டிஏ அண்ட் பேசிக்ஸ் பிடிக்கிறாங்க. மீதிலாம் இதில் வந்தது, அந்த வரம்புக்குள்ளே வரல. 5,30,000 பெருக்கி 1.5 லட்சம் ப்ளஸ் நம்ம இறந்ததுக்கு 1 லேக் போனஸ் தராங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரியாது, சர்க்குலர் காப்பி நம்மகிட்ட இருக்குது. அதனால அது 2,50,000 வாங்கி கொடுத்துட்டு அதான் அதிகமாக பட்சத்தை வாங்கி கொடுத்த முதல் ஈடிஎல் கேஸு. அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்னடா இது, அவர் ஆல்சலாக அவர் வாங்கிட்டு 10,000 தான் சம்பளம். அப்போனா வருஷத்துக்கு 1,20,000, இப்போ 2,50,000 2 வருஷ சம்பளம் கிடைச்சிருச்சு. ரமணாப்பட்டில் அந்த மாதிரி. பொதுவாக எல்லா பயனாளர்களுக்கும் இப்படி வந்து போராடி தான் வாங்க வேண்டியிருக்கா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்குற தகவல்கள், நீங்கள் கொடுக்குற டேட் ஆஃப் பர்த்து, பாலினம், அப்புறமா அப்பா பேர், ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. நம்ம ஆதார் கார்டு எடுன்னு சொன்னாங்களே தவிர 2004 இதை வந்து நீங்கள் பிற்காலத்தில் இதெல்லாம் பயன்படும், அதனால் நீங்கள் வந்து தவறான தகவல் கொடுக்காம நேர்மையான தகவல் சரியான தகவல் பதிவு பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. அது 1969 சட்டம் பிறப்பிறப்பு சட்டம் வந்தது இந்தியாவில், தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் இப்போ இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களும் வேலைக்கு போயிருந்தாங்கிறாங்க. அவங்கக்கிட்ட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக அவங்க சொல்கிறது தான் கரெக்டு. நமக்கு என்ன, இப்போ நீங்கள் 69 தான் வந்தது, அப்போ நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு 10th, நான் வந்து இப்போ 1972 பிறந்தேன், எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. இப்போ எங்கள் அப்பா அம்மா வாங்கலை, அப்போ ஒன்றும் அவார்டு இப்போ நெட்டில் எல்லாம் உடனே ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போலாம் என்ன சார், இதான் ஸ்கூல், இதான் பாதை, இதே போகணும் சொல்லிடுவாங்க. அதான் முறை, உண்மை. இப்போ நான் கோட்டபுரத்தில் பிரிட்ஜு இருந்துச்சு, எங்கள் வீட்டு இருக்க தான் சார் கல்லாபடி சிங்கார்னு ஒரு நடிகர்காரா, அவர் எங்கள் வீட்டு இருக்க தான் இருந்தார். குட்டி சாத்தான் படத்தில் கூட நடித்தார், கிழக்கு வாசல் படம் போது இறந்துட்டார். படம் நிறைய நடிச்சிருக்காரு. ஆமாம், அவர் வந்து அங்கே தான் நாங்கள் வளர்ந்து போனதான். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பின்பக்கமாக ஒரு வழி இருக்கும், எங்கள் அப்பா 5B கண்டுட்டனால இந்த பின்பக்கம் ஒரு பிரிட்ஜு வழியாக, இப்போ பிரிட்ஜு இல்லை, அந்த நடைபாய் பிரிட்ஜு ஒன்று இருந்துச்சு, அப்போ பழைய படத்தில் காட்டுவாங்க. இப்போ வந்து இந்த பஸ்ஸு போகுது 2020 அண்ட் 5C போகுது. அதில் போனால் அந்த குமரிமுத்து சார் வீடு இருக்குங்களா, அவர் வீடுக்கெல்லாம் லோட்டஸ் கார்டில் வெளியே போனால் வீடு போயிடலாம், இதான் பாதுன்னு காட்டுவாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த ப்ராப்பர் டேட்டா பேஸ் இருந்தால் தான் சாத்தியம் சார் ஆதாரில், இல்லைன்னா நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுன்றாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணாலும் 1969 அப்புறம் தான், எனக்கு 72 அப்புறம் தான், எனக்கு 1990 தான் ஆனாங்க. என்ன ஆனாங்க, கம்யூனிட்டி சைடு தான் ஆனாங்க. இவர் இந்த மாதிரி கோபி 1972 பிறந்தான்ட்டு அதை எடுத்து தான் நமக்கு 10th ஆல் டிக்கெட்லாம் கொடுப்பாங்க, +1 +2 கொடுத்தாங்க. அதை முடிச்சிட்டேன். இப்போ வந்து உடனே நெட்டில் வருது. அதனால இந்த தகவல் கரெக்டாக இருந்தால் ஓகே, தகவல் கரெக்டாக இல்லைன்னா ஆஃப்லைனில் அப்ரோச் பண்ண சொல்கிறாங்க. ஆஃப்லைனில் அப்ரோச் பண்ணனா நிறைய சிக்கல் இருக்குது. அவங்க வந்து உடனே வேணும், இவரை பார்த்தா முடியும்னா ஓகே, இல்லை ஒரு 5 வருஷம் ஆனால் கூட பல பொறுமையாக போயிட்டு வரலாம் அப்படின்னா அது ஒன்று அவங்க இஷ்டம், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அந்த டிமாண்டோ இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு சாமானியம் வந்து சேலரி இல்லாமல் வாங்க முடியாது சார், சேலரி இல்லாமல் சர்வே பண்ணவே முடியாது. அதான் இயற்கையான ஒன்று. மாதம் வந்தால் ஏதாவது ஒரு வருமானம் வேணும். மாதம் வந்து இப்போ ரெண்ட்டு கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், அப்புறம் ட்ராவல் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த பிஎஃப் வந்து அப்படி கேர் பண்ண மாட்டாங்க. அடப்பாப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்வாங்க. அவங்க முடிஞ்சால் எடுத்துருவாங்க டேட்டா பேஸ். அப்படி ஏறாறு ஆயிடுச்சுன்னா அலைஞ்சு தான் ஆகணும். நிறைய பிஎஃப் மெம்பர் மேலே தப்பு, பிஎஃப் ஆஃபீஸ் மேலேயும் இது இல்லை, அதாவது வெளிப்படைத்தன்மை இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, இதை போய் 4 காப்பா 2 காப்பான்ட்டாங்க. என்ன மேடம் 5 வருஷமாக இல்லை, நான் பிஎஃப் இதில் லைனாக காப்பேன் சார். சில கிளைண்ட்டுக்காக உள்ளே போவேன், நான் போகும்போது இண்டாட்ட தான் போவேன், அண்ணன் தம்பி இப்படிதான் போவேன். அவங்க போனால் கால் மேலே கால் போட்டுப்பாங்க, என்னங்க இவ்வளோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மேடம், இவ்வளோ தப்பு பண்ணிட்டாரு, அது அறியாமையில் பண்ணிட்டாருன்னு. அதெல்லாம் வராது, பண்ணி போப்பா அப்படின்ட்டுவாங்க. அவங்க வந்து வராதுன்னு சொல்லுவாங்க தவிர அது வரத்துக்கு என்ன வழி அது சொல்ல மாட்டாங்க. இப்போ காமராஜர் ஒருத்தர் ப்ராஜெக்ட் கிட்ட போனார், ஒருத்தர் எல்லா இன்ஜினியரிங் கூட்டு போனார், இதுமாதிரி இந்த ப்ராஜெக்ட் இது வரணும், இது என்ன வழி அப்படின்னு கேட்டார். காமராஜர் சார் கேட்டார். அவங்க இந்த சுத்திங்களெல்லாம் பார்த்துட்டு இது இங்கே வராது சார்ட்டாங்க. அவருக்கு கோவம் வந்துச்சு. வராதுன்னு சொல்கிறதுக்கு எதுக்கிட்ட நீ படிச்சுட்டு வந்தா, வர்றதுக்கு என்ன வழி அதை படிச்சுட்டு வந்தல, அதை சொல்லு. வராதுன்னு எனக்கு தெரியும், வர்றதுக்கு என்ன வழி அதை சொல்லு. வராதுன்னு சொல்கிறத ஒன்று எங்கேருந்து செலவு பண்ணிட்டு வந்துடுறான். அதுமாதிரி இவங்க வரதை சொல்ல மாட்டாங்க சார். அப்போ இவன் என்ன சாமானியை விட்டுட்டு போயிடும். அப்போ நம்மக்கிட்ட அந்த ரெக்கார்ட்லாம் இருக்கிறதுனால சரி நம்ம நம்பி வந்துட்டாங்க. அவங்க நம்பிக்கை நம்ம பாத்திரமாக்கணும். பேமெண்ட் 2வது விஷயம், இந்த நபரால் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷம் வந்தால் போதும். பேமெண்ட்டு அவங்க நம்ம கேட்போம், அவங்கக்கிட்ட கொடுக்கணும். நிறைய ஜெராக்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது சார். ஃப்ரீ சர்க்குலேஷன் ஃப்ரீ பேப்பர் வரணும். அதாவது சட்டம் எப்போ வந்தது, 2027/2/2018 வந்திருக்கு. இது வந்து ஃப்ரீ பேப்பர்ன்றாங்க. அது முன்னாடி பேப்பர் வந்து 12 பேப்பர் தான். அதாவது இப்போ வந்து இது மாதிரி ஃபார்ம், ஆதார் ஃபார்ம் வருது சார், ஒரே பேப்பரில் டிசைன் பண்ணிட்டாங்க.
இதுலேயே எல்லாம் முடிஞ்சுது. இங்கே வந்து டேட்டா பேஸு, இந்த பக்கம் வந்து கொஸ்டின் மார்க். முதல்ல வந்து 1920 6 பேப்பர் வரும். அதாவது நம்ம கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் சார் 3 பேப்பர் இருந்தால் எப்படி இருக்கும், 3 2 6 6 பக்கம் 3 பேப்பர். அதை வந்து அப்படி பண்ணிட்டாங்க. 6 6 12. 19 வந்து பிஎஃப், பென்ஷன் வந்து தெஞ்சி. அப்போ ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டணும். 5 6 மேலே போனால் ரெவன்யூ ஸ்டாம்ப் இப்போ போடுறதுலாம் கிடையாது. ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு அதை எம்ப்ளாயர் வந்து ப்ரூவ் பண்ணி இவர் தான் கோபி, இவர் தான் இதுமாரி எங்கள் கம்பெனியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி சீல் போட்டு அதை எடுத்துன்னு போய் நம்ம வந்து அந்த அப்போல்லாம் பாத் ஒன்று இருக்கும். அப்போல்லாம் பிஎஃப்ஐயில் ஒரு ட்ராப் பாத்னு ஒன்று இருக்கும், அதில் போடுறோம். 20 டேஸில் வந்துடும். இந்த ஆன்லைன் வந்ததுனால பேப்பரில் கம்மியாகுதுன்றாங்க. பேப்பர் அதிகமாக தான் ஆகுது, கம்மியாலாம் ஆகலை. எங்கள் வீட்டில் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் திட்டுவாங்க. அவங்க கொண்டு வந்து 10 பேப்பர், நீ எடுத்தது 1000 பேப்பர் எடுத்துக்கின்றாங்க. உங்களை தேடி வர்றவங்க எப்படி வராங்க? நண்பர்கள் சொல்லி தானா? இப்போ ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு வச்சிங்களேன், இன்னொருத்தர்கிட்ட அப்படியே ஃபார்வர்டு பண்ணுவாங்க. இப்போ கோபின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பிஎஸ்எஸ் டிகேட்டி பிஎஃப் கன்சல்டிங், அவர்கிட்ட போய் பாருங்க, அவர் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறாரு அப்படின்னா அவர் அப்படியே ஃபார்வர்டு பண்ணுவாங்க. அப்படியே இப்போ இந்த ஜனசார சொன்னால் ஒரு 4 பேர் பண்ணார். அப்புறம் அந்த இடத்துல ஒரு கிட்னின்னு ஒரு அம்மா கண்ணினர் இருக்கிறாங்க, அவங்களாம் லோ பீப்புள் தானே, அவங்களுக்கு என்ன பென்ஷனு, அவங்க கிட்டத்தட்ட 40 பேர் அனுப்பிச்சிருக்காங்க 2018. அப்போ நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு ரூம் எடுத்து இந்த மாதிரி டேபிள் சேர்லாம் போட்டு, அப்போ லேப்டாப் அவங்கள கம்ப்யூட்டர் வச்சுருந்தோம். இப்போ லேப்டாப் பிரிண்ட் அவுட் மிஷின் இருக்குது. இப்போ நான் இப்போ கூட ஆஃபீஸ்னால் டெய்லிலாம் நம்ம கிளைண்ட்டை பார்க்க முடியாது சார், நான் வெளியே போகிறதுனால பார்க்க முடியல. திங்கள் டு செவ்வாய் வெள்ளிக்கிழமை நான் போயிடுறேன் வெளியே. புதன் சனிக்கிழமை காலையில் 10 to 2 அவங்க டைம். ஏன்னா இதில் விஷயம் என்னென்னா நீங்கள் சந்திக்கிற நேரம் கரெக்டு. அது அந்த நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ மணி மேலும் சொன்னேன்ல, இந்த டன்ஸாகிற அவங்க 2,50,000 வாங்கிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிராஜுவேட் தரல. எம்ப்ளாய்கிட்ட போய் கேட்டேன். அவர் பெருங்குளத்துலங்கிற மார்டல் செக்யூரிட்டி ஃபேஸ்புக்கில் இருப்பார். அவர் போய் கேட்டதுக்கு ஏன்ப்பா இது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், இதில் எப்படி போகணும் கிராஜுவேட் தருவாங்கன்னு சொல்லிட்டார் அவர். நான் சொன்னேன் அது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், அது தேவையில்லை சார், ஆல்ரெடி உங்கள்கிட்ட 200 பேர் வேலை செய்கிறாங்க, நீங்கள் லேபர் ஆக்கப்படி தான் நடத்துகிறீங்க, பிஎஃப் பிடிச்சிருக்கீங்க, பென்ஷன் பிடிக்கிறீங்க, இஎஸ்டி பிடிக்கிறீங்க, இது கிராஜுவேட் இருக்குது. இஎஸ்டி மேலே போனால் கிராஜுவேட் கொடுக்கணும். 4 வருஷம் 6 மாதம் ஆயிடுச்சுன்னா அது 5 வருஷமாக கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்துக்கிற புது சட்டம் என்ன சொல்லுதுன்னா 1 year இருந்தால் கிராஜுவேட் தரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான விகிதாச்சார அடிப்படையில் கொடுப்பாங்க. அவர் தர முடியாதுட்டார். 4 லெட்டர் போட்டு சலிச்சு போச்சு. நான் வந்து லெட்டர் தான் போடுறேன், நம்ம நேரில் இப்போ ஃபோனில் பண்ணால் கூட அவர் சைலண்ட்டில் விட்டுறாரு, இல்லை இது பண்ணுறாரு. அவர் மதிக்கிறாரு, நமக்கு அது தேவையில்லை, நமக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து வர சொல்லி அந்த மேடம் கிட்ட கையில் வாங்கி போட்டுட்டு இப்போலாம் கிராஜுவேட் தரல. அந்த பேப்பருக்கு கீழே என்க்ளோஸ் ஆஸ்ட் அபோவ் வச்சேன் பாருங்களா, அதுதான் நம்ம முக்கியம். நம்ம அனுப்புகிற லெட்ரு, அந்த லெட்டரை வச்சு நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்க, விவரம் தெரிஞ்சவரா? அதே தான். அப்புறம் நான் என்ன உடனே போய் அதை இப்போ நம்ம அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, போன வாரம் செவ்வாய்க்கிழமை அரைக்காசாமி கோயில் இருந்தேன். அப்போ தான் மேடம் ஃபோன் பண்ணாங்க. அரைக்காசாமி கோயில் இறங்கிட்டு 8 ஏடிஎம்மில் உட்கார பண்ண மேடம் ஃபோன் பண்ணாங்க, வர முடியுமாண்ணாங்க. இல்லை இந்த வாரம் வேணாங்க, அடுத்த வாரம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் பண்ணேன். அந்த கிராஜுவேட் காசு தரமாட்டார். அதோடு இறந்த ஒருத்தருக்கு 5,000 வாங்குறாருல, டிஏ பேசி அடிப்படையில் 12,000 தரணும் உயிரோடு இருந்தால். அதே நீங்கள் வாங்குற சர்வீஸ் அடிப்படையில் 5 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு மோர் தென், அப்புறம் 10 வருஷத்துக்கு மேலே போனால் 20 மடங்காக வரணும். அந்த சர்க்கிள் நம்மகிட்ட இருக்குது. அதை பேஸ் பண்ணி 55,000 தரணும். இப்போது அந்த 55,000 அவர் இறந்தது அப்போ 21/3/2023. இப்போது 2 வருஷம் ஆயிடுச்சா, 2 வருஷம் 3 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம வந்து ₹1 வட்டி, அந்த அமௌண்ட்டுக்கு ₹1 வட்டி. அந்த வட்டியை வந்து கால்குலேஷன் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் வந்து மாவட்ட கலெக்டர் இதில் சென்னையில் இருக்காங்களா, பீச் ரோடு சிங்காரவேல் மலை கீழே, அங்கே அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் அனுப்பின உடனே அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ரேபிட் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபார்ம் அனுப்பிச்சாங்க எங்களுக்கு. இதுமாதிரி இந்த கிராஜுவேட் கேட்டிருக்கீங்க, நீங்கள் உங்களை கோரிக்கை நியாயமானது தான், நாங்கள் வந்து எம்ப்ளாயர் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து இது பண்ணிடுறேன். நான் சொன்னேன் எல்லாத்தையும் உள்ளே ஃபார்வர்டு பண்ணி அந்த கூகுளில் போயிட்டு 12% வட்டி போனல அந்த அமௌண்ட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் வச்சு அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி கை நாட்டு வாங்கி அனுப்பி விட்டேன். இப்போ அடுத்த வாரம் 8ஆம் எனக்கு கூடுறாங்க டிஎம்எஸில் 3 மணிக்கு வாங்க, அந்த மேடம் கூப்பிட்டாங்க, நாங்கள் பணம் தரேன்ட்டாங்க. இப்போ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் போய் நேராக பார்க்குறதில்ல, எல்லாருக்கும் கடிதம் தான். நீங்கள் இந்த கடிதத்துக்கெல்லாம் முறையாக பதில் வருதா? ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுதாரர் பெட்டிஷன் கொடுத்த 30 நாள் மறந்துட்டா ரினியூல் பண்ணோம். சார் போல் நான் பெட்டிஷன் கொடுத்தேன், என்ன ஸ்டேஜில் இருக்குது, அப்புறம் 15 நாள் 45 நாள் முடிஞ்சு போச்சு மனுக்கு. இப்போ போன வாரம் டிவியில் பார்த்துப்பீங்க, மனுக்கு 25,000 தர வேண்டும் போட்டிருந்தாங்க. ஒரு மாதத்தில் நடவடிக்கையில் 25,000. ஆர்டிஐயில் படம் பேர் டே 250. ஆர்டிஐயில் நம்மளை மதிக்கிறதுல அது விட்டுருவோம். அதுக்கப்புறம் இப்போ போடுறாங்க. இந்த ஹைகோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லுது, இந்த செக்ஷன் இந்த அடிப்படையில் அவர் மீது நான் வழக்கு தொடரலாம்ன்றாங்க. அந்த லெட்டர் வந்தாலும் வரலாம் கவலை கிடையாது. வந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம், வரலன்னா இன்னும் சந்தோஷம்.
என்ன மாதிரி கோர்ட்டுக்கு போயிடலாம். கோர்ட்டுக்கு போயிட்டால் தேவை குறைபாடு வெளிப்படைத்தன்மை இல்லை, ரீலேபிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்லி நாட்டு அவைலபிள் பெட்டிஷன். ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். அதை என்ன தள்ளி போவோம். இந்த தண்ணி பாட்டில் பெட்டிஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை தள்ளி போவோம். இந்த அன்னி பார்த்துக்குப்பா செய்ய மாட்டாங்க, பாஸ் ஆனா பார்த்துட்டு அப்படியே எடுத்து டஸ்ட்பினில் போயிடும். அது இந்த சட்டம் சொல்லுது, நான் சொல்ல இதை ட்ரூ காப்பி ஹைகோர்ட் சீல் போட்டிருக்காங்க. அந்த சட்டம் சொல்லி இந்த பேப்பரை வச்சு தான் அனுப்பணும். நம்ம இது எந்த சாமானிய கையில் இருக்காது. நீங்கள் போய் எந்த அரசாங்க அதிகாரியும் சாமானிய சட்டம் தெரியாது சார், சாமானிய சட்டம் கொண்டு வந்தால் நல்லது. இப்போ இதை அனுப்பிச்சாச்சும், இப்போ நான் போன வாரம் அனுப்பிச்சா இந்த வாரம் லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட். உங்களை மதிக்கிறாங்களா, அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸுக்கு தான் நீங்கள் யதார்த்தமான கேள்வியும் கேட்குறீங்க. நானும் இதில் பாதிக்கப்பட்டு தான் வந்திருக்கேன். இப்போ நமக்கு இதாக வேலை, அதனால் இதை எடுத்து செய்கிறேன். அவங்க லெட்டர் அனுப்புகிறோம், நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் அட்டன் பண்ண கேஸ்லேயே ரொம்ப சிக்கலான கேஸ் எது இதில்? அதான் ஸ்டாலின் கேஸ் தான் சார். அந்த 16 வருஷம் டேட் ஆஃப் பர்த் ரொம்ப அவர் 2-3 வருஷம் அழிஞ்சிட்டு வந்துட்டார். லைனில் தான் அந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட் சொன்னேன்ல, அது ஆஃபீஸ் ஐஎஸ்ஐ பாம்பேல இருக்குது. இங்கே இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு, அங்கே போன்றாரு, பிஎஃப்ஐ போனால் அங்கே போன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மேடம் கால் மேலே கால் போட்டுன்னு எல்லாம் வராது தம்பி, மறந்துடு. சொன்னேன், ஏன் மேடம் கத்தங்க, நான் லோனாக்காரன், நீ வராதுன்னு சொல்கிறீங்கள. எந்த அரசாங்க அதிகாரி கையெழுத்து போட்டு 10 கணக்கு பண்ண கையெழுத்து போடுவாங்களா? போட மாட்டாங்க. போட்டால் நம்ம வேறமே பண்ணணும்னு தெரியும். வாயிலே தான் இது பண்ணிடுவாங்க. கையெழுத்து போட்டு ஸ்டீல் போட்டு கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. உடனே சரி சார்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். அது அப்போ அந்த கிட்டத்தட்ட அந்த கேஸு நானே ரொம்ப டீப்ரெஸ் ஆகிட்டேன் அந்த கேஸில். அது வந்து அவர் என் நம்பி வந்துட்டார் சார். 65,302 ரூபாய் தான் பிஎஃப் ஆஃபீஸில் கமிஷனர் சைன் பண்ணிடுறாங்க. நான் எதுவும் இந்த நிகழ்ச்சியில் போய் சொல்லக்கூடாது, எல்லாம் ஆதாரமாக காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் இப்போ நம்ப மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ நிறைய ஆடு வரதுனால பயப்படுறாங்க. அடாப்பாப்பா இதெல்லாம் இதே ஒரு வேலையாக இருந்தாலே நாங்கப்பா நாட்டில் சோசியல் மீடியாவில் அப்படின்றாங்க. 65,302 ரூபா இருக்குது உங்கள் ட்ரஸ்ட் அக்கௌண்ட் போட்டு. இது ஐஎஸ்எஸ் நம்பர், அவருடைய நம்பர். இது ட்ரஸ்ட் இந்த நான் சொன்ன இந்த 3.67 பென்ஷன் பணம் அது இங்கே போயிடுச்சு. 7 வருஷம் பார்த்தாரு, 7 வருஷம் டெஸ்ட் பார்த்துறாரு. அந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட் 2 காலத்தான் அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட் எப்போ கொடுக்கணும், 6 நாள் கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 6 மந்த் இழுத்து அடிக்கிறாங்க. அதுக்கு இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க என்ன ஐயா அடுத்த வாரம் அப்படியே சொல்லி தள்ளி விட்றாங்க. அப்புறம் 6 மாதத்துக்கு வாங்கிக்கிறாங்க. அதனால் அந்த கேஸ் ரொம்ப சிக்கல். இப்போ யாருக்கு பணம் வரணுமோ அவங்க வந்து பார்க்கட்டும், நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்னு உங்களை யாராவது கேட்டிருக்காங்களா? அது நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிலர்கிட்ட அதான் இன்டேரக்டாக கோபி அண்ணன் தம்பின்னு உள்ளே போயிடுறேன். ஒரு சிலர் இந்த கன்சல்டிங் வரதை விரும்ப மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, வர்றவங்ககிட்டயே என்ஓசி லெட்டர் வாங்கிக்கிறேன். ஐயா இனிமேல் என்னால் நடக்க முடியாது, எனக்கு இதை பற்றி சரியான அவேர்னஸ் இல்லை, அதனால் நான் வந்து இந்த கேஸை இவர்கிட்ட கொடுத்துட்டேன், இவர் தான் ஃபாலோ பண்ணுவார், என் சார்பாக அவர் வரன்ட்டு. ஆனால் அதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் வாட்ட நீங்கள் நேரத்துக்கு நடுவில் அப்படின்றாங்க. இல்லைன்னா அவர் நேரில் வந்து பார்த்துறாராங்க, என் மரியாதையில் அது என்ன அனுப்பிச்சிக்கிறாரு, அவர் ஸ்டார் பண்ண நான் வந்திருக்கேன் அப்படின்னா சரி பார்க்கலாம் போங்க வாங்கன்னுவாங்க. அப்புறம் சரி நான் பார்த்தேன் உங்கள் ரெஸ்பான்ஸ் இல்லை, நமக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு விட்டுடு. அது சரி நமக்கு தேவை ரெஸ்பான்ஸ் கிடையாது சார், நம்ம ஜெயிக்கணும். எந்தவங்க நம்ம நல்ல வார்த்தை போனப்பா அவர்கிட்ட முடிஞ்சிச்சுப்பா, 4 லட்சமாக அழிஞ்சப்பா, தலைவலியாகுது, இது முடிஞ்சு போச்சு இவர்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. அந்தமாதிரி இந்த ஸ்டாலின் கேஸ் தான் டீப்ரெஸ் ஆகி அந்த பேர் சித்ரா, அந்த பொண்ணு வேலை செய்யல இருக்கிறாங்க, அவங்க தான் ரொம்ப ஒத்துழைப்பு போட்டாங்க, ரொம்ப சலீசமாக. அவர் தான் அந்த பணம் வந்த உடனே 3000 கொடுத்தார் சார். 3000 rupees இருந்தார். அவருக்கு எதுவும் வேலை கிடையாது, சொந்த வீடு தான், ஆனால் வாடகைலாம் கிடையாது. சும்மா ஏதோ அந்த பொண்ணு சம்பாதிக்கிறதுல தன்னுடைய வாழ்வாதாரத்தை 3000 கொடுத்தார் சார். பர்த்டே எனக்கு வராரு, 3000 வராரு. நான் சொன்னேன் எதுக்கு வந்தேங்கண்ணா, இந்த பணம் வந்துச்சுப்பா, இருந்தாப்பா உனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ தான் எனக்கு தெய்வம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. நான் 3000லாம் எனக்கு வேணாம், 500 ரூபாய் லாஸ்ட்டு பேப்பர் ஆயிடுச்சு, லாஸ்ட்டு இதுக்கு வந்து 500 ரூபாய் ஆச்சு செலவு, இந்த 2000 எடுத்துக்கோ, பேரம் பிரச்சனை இருக்குதுல்ல செலவு பண்ணிக்கோ. நான் கேட்டேன் அமௌண்ட்டை முதல்ல கொடுத்துருங்க, அப்புறம் 2வது அமௌண்ட்டு கேட்டு கொடுத்துருங்க. ஸ்டாம்ப் பாப்பெல்லாம் டைப் பண்ணி அனுப்பிச்சேன் சார். நான் ஸ்டாம்ப் பாப் டைப் பண்ணி இந்த மாதிரி ஸ்டீல் போட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. நான் இல்லை சார், நான் இந்த தேதியில் பிறந்தேன், அந்த நோட்டேட் எல்லாம் போட்டு அதுக்கு உண்டான ஃபார்மெட்லாம் பண்ணுறான், எடுத்துக்கவே முடியாதுன்றாங்க சார். அவங்க என்ன சொல் டெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு இது எப்படி கொடுக்கணுன்றாங்க. சார் டெஸ்ட் அக்கௌண்ட் என்ன மேடம், இது இருந்தால் மேடம், அவர் தப்பு பண்ணது உண்மை தான், அவர் நீங்கள் கேட்குற டேட் ஆஃப் பர்த்து நாங்கள் கொடுக்கணும், ரூல்ஸ் அண்ட் உங்களை மதிக்க வேண்டிய என் கடமை தான். நான் சட்டமே 1969 வந்தது, 49 பிறந்தவர் போய் நான் எங்கே போய் பர்த் சர்டிஃபிகேட் ஆகினாருது, ஆதார் கரெக்டாகுது, இஎஸ்சி தப்பு, ரேஷன் கார்டு கரெக்டாகுது. அவர் ஃபாலோ பண்ணி அவருக்கு முடிச்சு கொடுத்து அவர் வாங்க போயிட்டார். அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிட்டு, நானே டென்ஷன் ஆகிட்டேன். அந்த கேஸை வேண்டாம் எடுத்தோமோ ஆகிப்போச்சு. இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணத்தையோ இன்சூரன்ஸ் பணத்தையோ பயனாளிகளுக்கு கொடுக்கறதுல அதிகாரிகளுக்கு என்ன பிரச்சனை? அரசாங்க அதிகாரி விசுவாசமாக இருப்பாங்க, அரசாங்க அதிகாரி விசுவாசமாங்க. அவங்க உடனே சம்பளம் போடாங்க போங்க வருவாங்க.
இந்த அன்கிளைண்டில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அவங்க அரசாங்க அதிகாரி இது கிடைக்குதுல்ல சார், நிறைய சலுகை கிடைக்குதுல்ல, வருஷம் வந்தால் இவ்வளோ சேலரி ஏற்றுறாங்க, அப்புறம் குவார்டர்ஸ் கொடுக்குறாங்க, ப்ளஸ் நிறைய கன்வீன்ஸ் கொடுக்குறாங்களா. அவங்க என்ன சார் நீங்கள் கேட்டால் கொடுப்போம், கேட்கலாம் விட்டுடுவோம். நாங்கள் வந்து உங்கள் லெட்டர்லாம் போட மாட்டோம், இந்த பணம் உங்கள்கிட்ட இருக்குது வந்து வாங்கிக்கணும்லாம் சொல்ல மாட்டோம், உனக்கு அக்கறை இருந்தால் வா அப்படி தான் சொல்கிறாங்க தவிர, அதே பேங்க்கில் லோன் ஆனால் லெட்டர் அனுப்புறாங்களா, டியூ பாக்கி இருக்குது உடனே மெசேஜ் போன விட எல்ஐசியில் அது மாதிரி உரியவர்களுக்கு பணம் இவ்வளோ பணம் உங்களுக்கு இருக்குன்னு அனுப்புறது அவங்களுடைய வேலை இல்லையா? வேலை தான் சார், என்ன பண்ணுறேங்க முடியல செய்யல. அதாவது இந்த என்னது தண்ணி படத்தில் சொல்லுவார், அத்தைப்படி தண்ணி வந்தானா வரலன்னா நமக்கு சம்பளம் வரதா பாரியான்னு கேபாலஸ் இந்த படத்தில் சொல்லுவார். அதுமாரி தான் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஒருத்தரையும் அப்ரோச் பண்ணி, ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சாமானியும் சட்டம் தெரியாது. இப்போ ஒரு லாயர் வந்து கோர்ட்டுக்குள்ளே போகிறாருன்னா அவருக்கு சட்டம் தெரியும், அவர் நினச்சா ஒரு நிரபராதி ஆக்கலாம் இல்லை குற்றவாளி ஆகலாம், ஆனால் அவருக்கு சட்டம் தெரியும். அந்த சட்டத்தை யூஸ் பண்ணி அவர் வெளியே கொண்டு வரலாம், எதனா பண்ணலாம், அவருக்கு இந்த சட்டம் தெரியும். அதை படிச்சுட்டு போயிருக்கணும், அவங்க படிச்சுட்டு வந்தாலும் தெரியுது. இப்போ நம்ம சாமானிய மக்கள் இதுவுமே தெரியாது. இப்போ நான் இவ்வளோ விஷயம் நான் லாவா பற்றி நான் ஒன்றும் பண்ணல, இந்த ஃபேஸ்புக்கு அனுபவம் தான். இப்போ நீங்கள் கொடுக்குற பேட்டி, இந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், இதுக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சொன்னீங்க அந்த ரங்கராஜன் சார் சொல்கிறாரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, நீங்கள் என்ன கேட்டீங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆள், நானாவது இப்போ தான் அவர் எவ்வளோ பெரிய உலகம் ஃபுல்லாக சுற்றின ஒரு லெஜெண்ட்டு. அவரே சொல்கிறாரு, ஏன்னா நாய் மனுஷனுக்கு வச்சா போட மாட்டான், மனுஷன் நாயை கச்சா தான் போகிறேன்றான் நியூஸில். அதனால் அதுவே இதுமாரி நடக்குது. அவர் கூட ஒரு ஆஃபீஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தார் சார், கலெக்டரை பார்க்க போனால் அந்த கலெக்டர் சாட்னு கை கழுவிட்டு அப்படி பார்த்திக்கிறாங்க, உடனே கூட வந்தாச்சுன்னா சார் இது வேலைக்கு ஆகப்படுது, அவங்க எப்படி வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த இது நம்ம பட்டாளம் பாட்டில் ஒரு இதுக்குது விண்ணி கேட்டோம்னா போயிருந்தார், எங்கள் வீட்டில் இவ்வளோ பேர் விதைக்கிறாங்க, உங்கள் வீட்டில் எத்தனை விதைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே கலெக்டர் சைன் பண்ணி அதை பாஸ் பண்ணாங்க. அவரே சொல்கிறாரு, இப்போ அவருக்கு ஒன்று அவர் அனுபவத்தை அவர் சொல்கிறாரு, நான் வந்து கவர்மெண்ட்ஸோட அலைன்ஸ் ஆள்லாம் கிடையாது, என்ன அனுபவத்தான்னு சொல்கிறேன், என்ன நம்பி ஒருத்தர் வராங்க அவங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணுறேன். நிறைய திரைப்படம் பார்ப்பீங்களா? சினிமா அப்ரோச் பண்ணி சொன்னால் உங்களுக்கு புரியும். சினிமா நான் ஃபஸ்ட்டு ஷோவெல்லாம் பார்க்குற ஆள்லாம் கிடையாது, எங்கள் வீட்டிலலாம் பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சினிமாக்கெல்லாம், எங்கள் மாமா தான் கொடுப்பாரு, 250 rupees தானே பைசா தானே, அதில் போயிட்டு படம் பார்ப்போம். அது பெரும்பாலும் டேரக்டரை பேஸ் பண்ணி தான் பார்ப்பேன், இந்த நடிகர்லாம் பார்க்க மாட்டான். அப்போலாம் டிவி கிடையாது சார், நாலெலாம் கொடுத்தா தான் டிவியில் பார்க்கலாம். அப்போலாம் நான் மிஸ் ஆகிட்டு சொல்ல, நாலெலாம் கொடுத்தா நாடு பண்ண பவுடிங் இவ்வளோ பேர் உட்காந்து 150 பேர் ஒரு வீட்டில் நாலெலாம், அப்போது எவ்வளோ வெளியத்துக்கு 10 பைசா நினைக்கிறோம் அது கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் டிவி வந்து நாங்கள் எல்லோரும் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம், ஃப்ரீயாக பாருங்கன்னு சொல்லி பெரிய ஆள், அதில் பிளாக் அண்ட் ஒயிட், அந்த ஊரில் நாங்கள் தான் 2வது டிவி வாங்கினோம். இப்போ இந்த பிஎஃப் மாதிரி எந்தெந்த துறைகளெல்லாம் வந்து மக்களுக்கு போக வேண்டிய பணம் சரியாக போகாமல் இருக்குது? மியூச்சுவல் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த ரெக்கார்டு வந்து பழைய ரெக்கார்டு தான், இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், இது இன்னும் பழைய ரெக்கார்டு. அந்த கேஆர்எம்ல குழு ஒருத்தர் போட்டார், இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 82,025 கோடி தான் மியூச்சுவல் ஃபண்டில் மக்களுக்கு போக வேண்டிய தொகை. ஆமாம், 82,025 கோடி. அதுக்கப்புறம் 18,350 கோடி வந்து அன்கிளைண்ட் ஃபார் தி பேங்க் அக்கௌண்ட்டு. ஏன்னா பேங்க்கில் எப்படின்னா இப்போலாம் அப்பா சேர்த்தா உடனே ஏடிஎம்ல போய் பணம் ஏற்றுவானுங்க, அப்போலாம் அது ஏற்றணும் இது ஏற்றணும் லீகலாக ஏற்றணுவா, ஒரு சில வீட்டில் 2 ஒய்ஃப் இருக்கும், 2 பசங்க சண்டை வரும், இதில் நின்று போயிடும் பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து 35,167 கோடி வந்து அன்கிளைண்டு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்குது. இன்சூரன்ஸில் 35,000 கோடி, 35,167 கோடி. அது எப்படி உருவாகுதுன்னா, நம்ம ஆளுங்க பாலிசி போட்டால் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஒரு மாதம் கட்டுவாங்க ஓடி போயிடுவாங்க. மினிமம் 3 வருஷம் கட்டியிருக்கணும், 3 வருஷம் கட்டினா தான் நீங்கள் அந்த மெச்சூரிட்டி டேட் வரும்போது உங்களுக்கு லெட்டர் வரும். இப்போ நீங்கள் வந்து அப்போ அது கூட சொந்த வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, வாடகை வீடாக இருந்தால் கண்டிப்பாக அந்த லெட்டருக்கு வரவே வராது. ஏன்னா அடிக்கடி அவங்க போஸ்ட் பண்ணி நம்ம டோர் லாக் ரிஃப்யூஸ் அப்படின்னா இந்த நபர் இல்லை எழுதி போட்டுருவார். அதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்துக்கு வச்சு அந்த லெட்டர் வரும், நம்ம பணம் வாங்கிக்கலாம். இந்த 1 மந்த் 2 மந்த் கட்டுறாங்களா விட்டுடுவாங்க. இப்போ நான் 5 பாலிசி போடுறேன், ஆனால் பாலிசி போடும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா சராசரியாக சாமானியனா ஃபியூச்சர் யூஸ் ஆகும்னு பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கி விலைவாசி இங்கே வரும்போது விலைவாசி ஒன்றுமே இல்லை. அப்படி பார்க்கும்போது இது ஏதோ பணம் வந்து இது அவள் தான், அது யூஸ் ஆகலை. அப்போ நான் பிறக்கும்போது 400 ரூபாய் கிராம், கல்யாணம் ஆகும்போது 4,500 இப்போது 75,000 ரூபா கிட்ட வந்துச்சு. இதுக்கு செய்கூலி சாதாரணம் போட்டால் நமக்கு அட்டாக் வந்துடும். அப்போது அதுமாரி இருக்குது, இதுதான் யதார்த்தமாக உண்மை. அதுமாரி இந்த எல்ஐசிலே இருக்குது, எல்ஐசியில் வந்து இவ்வளோ பணம் இருக்குதா சொல்கிறாங்க. அப்புறமா அன்கிளைண்ட் அக்கௌண்ட்டு, ஹெல்த் இன்வெஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அது 82,025 கோடி. அப்புறமா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 14,880 கோடி இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஃப் ஆஃபீஸில் வந்து 26,497 கோடி. இவ்வளோ கோடி இருக்குது அன்கிளைண்டில். இது வந்து இதுக்கு என்ன காரணம், அவேர்னஸ் இல்லை, அதாவது சரியான அணுகுமுறை இல்லை.
இப்போ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் கட்டினா திரும்ப வாங்கவே முடியாதா? பாலிசியை பற்றி முதல்ல பப்ளிக் சரியான இதுவே இல்லை சார். ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, தனக்கு லாபம் வரும்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு கையில் வாங்கி ஒரு டாக்டருக்கு சர்டிஃபிகேட் வச்சு தள்ளி விட்ருவாங்க. அவர் கமிஷன் வந்தா முடிஞ்சு போச்சு. ஒரு சில ஏஜென்ட் தான் நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில ஏஜென்ட்டுங்க கண்ணிலே தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது, எங்கே போனாரோ இருக்காரோ தெரியல. இப்போ சமீபத்தில் என்னுடைய ஏஜென்ட் வெங்கட்ராமன், அவர் குரோம்பேட்டில் இருக்கார். அவர் நான் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். நம்ம தான் லெட்டர் போகிற கேரக்டராச்சா, நேராக இதுக்கு நம்ம இப்போ பொருசாக்கம் மோசன் தேட்டருக்கு பின்னாடி சரவணாஸ்தம் இருக்குது, அங்கே தான் நமக்கு பிரான்ச்சு. எங்கே வேணால் பணம் கணக்கு வேணால் எடுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் பணம் கொடுக்குற உரிமை அவங்களுக்கு தான் இருக்குது. அவங்க லெட்டர் குறி அனுப்பிச்சுன்னா அவர் சீல் போட்டு அவர் ஃபாலோ பண்ணி நமக்கு இப்போ கூட சமீபத்தில் வாங்கி கொடுத்தாரு. குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் போட்டிருந்தது கொடுத்தாரு, வாங்கி கொடுத்தாரு. அதுமாரி இருக்குது. மினிமம் பாலிசிலேயே மணி பேக் பாலிசி போடுறதா நம்ம ஞாபகம். மணி பேக்னா அக்ரிமெண்ட்டை பொறுத்து மினிமம் 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு நீங்கள் போட்ட காசு வாங்கிக்கலாம், போனஸாக வந்துடும். ப்ளஸ் நீங்கள் கட்ட தவிர்னாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த உண்டான மெச்சூரிட்டி வந்துடும். நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளே நின்றுட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு ப்ரீமியம் கட்டி 2 ப்ரீமியம் கட்டிட்டு அந்த பணம் உள்ள அன்கிளைண்ட் போயிடும். அது எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம எல்ஐசியில் அந்த பின்பக்கத்தில் ஒரு சின்னதாக வரும் அந்த எழுத்து, அது பார்த்தா கண்ணுக்கு தெரியாது, பூத கண்ணி வச்சு பார்த்தாலும் தெரியும். அதில் என்னென்ன எழுதுனாங்கன்னு நம்ம பார்க்கறதே இல்லை. நம்ம கிட்ட கையில் தவறோம், கையில் போடு, அது நம்ம படிக்காமல் போட்டுறோம். அது ஃபுல்லாக போயிடுது. எல்ஐசியில் அவ்வளோ அமௌண்ட் இருக்குது, போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டாங்க. ஒரு நாச்சம் யாராக இருந்தாலும் தயவுசெய்து எல்ஐசி போடாதீங்க, போட்டால் முடியும்னா போடுங்க. அதுக்கு எல்ஐசி எப்படி போகணுன்னா மந்த்லி அதாவது மணி பேக் பாலிசி போகணும். என்ரோல்மெண்ட் பாலிசின்னு போடுறாங்க பார்த்தீங்களா, கடைசியில் 2 லட்சம் வரணுவாங்க. அன்றைக்கி தேதி அந்த பணத்துக்கு மதிப்பே இருக்கா சார். நடுவில் வந்தாலும் எப்போ ஒரு 2 கிராம் 1 கிராம் எதனா செலவு பண்ணலாம், 1 கிராம் நகை வாங்கலாம், ஏதோ ஒன்று நம்ம அந்த பீஸ் தள்ளும். போட்ட காசு வந்துச்சு, அது ஒரு சந்தோஷம். அப்படியே என்ரோல்மெண்ட் பாலிசி அது கடைசியில் நிற்காது, லம்பாக வரும்போது ஒன்றுமே இருக்காது. அப்போ நம்ம 21 வயசில் இருக்க மனநிலைக்கு 50 வயசில் வரும்போது மாறிடும். அப்படின்னா 20 வயசில் அது பெருசாக நினச்சோம், இப்போ 52 வயசு இது சின்னதாக தெரியுது. அப்போ அது மனநிலை, அப்போ விளாசி அதையே நம்ம விளாசி கூட நம்மளால் ஓட முடியாது. அங்கே போட்டு நிறைய அன்கிளைம் 3 இயர்ஸ் போடணும். மணி பேக் பாலிசி போடணும், என்டோமெண்ட் போடவே கூடாது. அது இப்போ பாலிசிக்கு ஏஜென்ட்டுக்கு சொல்ல மாட்டாங்க, போட்டால் நமக்கு லாபம். அப்படி எனக்கு கூட ஒரு பாலிசி பண்ண ட்ரிபிள் கவர் பாலிசி ஒன்று கொடுத்தாங்க. 25,000 போட்டால் 75,000 இறந்துட்டான்னு சொல்கிறது. அது இறந்து போகிறவங்க நிறைய பேர் பணம் வாங்குறதில்ல, அது வேறு விஷயம். என்கிட்ட அது சொன்னால் யாரும் வரல. அதிகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானதுவோம் எல்ஐசியும், அவங்கக்கிட்ட போய் நம்ம சொல்லி வாங்கணும். அது வேறு, அது தனி சர்க்குலர் இருக்குது. அவங்க ட்ரிபிள் கவர் பாலிசினாங்க. எனக்கு நான் இருக்கிறதுனால எனக்கு அந்த பணம் கொடுக்கல. கடைசியில் ஒரு 26,000 கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க, கொஞ்சம் கம்மியாக ஒரு 56,000 தான். அது அந்த பாலிசிக்கு உண்டான பிரின்சிபல் என்னவோ அது ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்க அதை பற்றி தெரியல சார். ஏஜென்ட் சொல்ல மாட்டா, நம்மளும் சொல்ல மாட்டான், இப்போ நல்லா பின்னாடி லம்ப் அமௌண்ட் வரும் அப்படின்வான். அங்கே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இப்போ என் பொண்ணு பிஇ படிக்குது, இன்றைக்கி தேதிக்கு ஒரு 4 லட்சம் எனக்கு தேவை, எங்கே இருக்குது? அப்போ யாராவது போட்டிருந்தா வட்டியும் பேங்க்கில் கம்மி. யாராவது தனிப்பட்ட முறையில் வட்டி விட்டாலும் அவங்க எப்போ கம்மி நீட்டோம் நமக்கு தெரியாது, அது வேறு விஷயம். அதனால் இதுமாதிரி இப்போ சமீபத்தில் கூட கொடுத்தாங்க 15,000 2 சைல்டு குழந்தைங்க இருக்குல்ல, 2 பெண் குழந்தைங்களுக்கு. அது என் பெரிய பொண்ணு சொன்ன, சின்ன பொண்ணு சொன்னல, அந்த ஆஃபீஸுக்கு நான் லெட்டர் போடுறேன். நேரில் போவே இல்லை. நம்ம சிங்கார மாளிகையில் 5ஆம் மாடியில் இருக்குது 2 சமூக நல வெல்ஃபேர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே லெட்டர் எழுதி நம்ம அதுக்குண்டான க்ளோஸ்மெண்ட்லாம் வச்சு அனுப்பிச்சி விட்டேன். அவங்க என்ன பண்ணால் அந்த பாண்டு ஜெராக்ஸ் தான் கொடுப்பாங்க, ஒரிஜினல் அவங்க வச்சுப்பாங்க. நம்ம ஜெராக்ஸ் எடுத்து அதில் ட்ரூ காப்பி போட்டு சைன் பண்ணோம். எங்கள் ஒய்ஃப் ஜிஎம் நானி ஐஸ்வர்யா போட்டு அந்த பேங்க்கெல்லாம் இன்க்ளூட் பண்ணி அதை எடுத்து அவங்க இதுக்கு போடுவாங்க. நம்ம தேனம்பரம் மெட்ரோ இருக்குல்ல, அது இருக்க பவர் ஃபைனான்ஸ் ஒன்று இருக்கும், அடிப்படை வசதிகள் செய்கிற ஆஃபீஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம தேனம்பரம் மெட்ரோ இருக்கும், அங்கே ஆஃபீஸுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்கிற பேங்க்கு பணத்தை போட்டு நமக்கு லெட்டர் கொடுத்துருவாங்க. அந்த லெட்டர் என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. போன வாரம் ஃபோன் பண்ணார், சார் நீங்கள் இந்த ஆர்டிஐ போடுவீங்க, இதுமாதிரி பணம் வந்துச்சா உங்களுக்கு அப்படின்னாரு. நான் வெளியே இருக்கிறேன் சார், இப்போ செல்லில் மெசேஜ் இல்லை, எனக்கு சின்ன இப்போ எம்ஜி ஐசிராக தான் இருக்குது, அவங்க செல்லுக்கு தான் வந்துருக்கு மெசேஜ்னால் அவங்க மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஆஃபீஸுக்கு அனுப்பி விட்டோம். அவங்க உடனே ஆர்டிஐ டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம லெட்ரு இப்போ இதுக்கு நம்ம போய் தாம்பரம் பாரிஸ் போனோம், அங்கேருந்து தேனாம்பட்ட போனோம். நேரில் போனால் நமக்கு ஒரு அரசாங்க அதிகாரி வேலை நம்ம மனுதான சேவையிடும். அவங்க என்ன லெட்டருக்கு பதில் சேர்ப்பாங்க, அதான் அவங்க வேலை. நம்ம போய் நேரில் என்ன பண்ண போகிறோம், அவங்க வேலையாக இருப்பேன் மீட்டிங்கில் இருக்கிறேன்றாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பணத்தை மீட்டெடுத்து தரதை தாண்டி நிதி நிர்வாக ஆலோசனைகள்லாம் சொல்லுவீங்களா எல்லாருக்கும்? ஆலோசனை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க சார். நம்ம போனோன்னா அவங்க சரி வாங்க உட்காருங்கன்னு. என்னுடைய வண்டி காணாம போச்சு பல்லாவரம் சந்தையில். அங்கே போனால் வழக்கம் போல் இதுதான் எஃப்ஐஆர் பிரச்சனை. நாங்கள் வழக்கம் போல் போனோடனே படத்தில் வர மாதிரி, ஆமாம் வண்டி காணாமல் போனால் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸு இப்போ வேப்பேரியில் தினத்தந்தி ஆஃபீஸ் பக்கத்தில் 5ஆம் மாடியில் டிஜி உட்கார்றாரு, தினகரன் நினைக்கிறேன். போனால் நிற்கிறாங்க. இப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, சார் இவங்க நோ பார்க்கில் வண்டி விட்டாங்களா, அதெல்லாம் இது பண்ணல, தேவையில்லாத இருந்தாலும் நடுவில் தலையிறான், நம்ம எங்கன்னா நிம்மதியாக இருந்தோம்,
இது இவர் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் மைனஸ் ஆகுது, எவ்வளோ பேர் என்ன ஃபோன்லேயே திடிக்கிறாங்க.